நமசிவாய வணக்கம் ஷிம் ஷிபாய உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போறேன். ஒரு நல்ல நியூஸ் இல்ல, பல நல்ல நியூஸஸ் இருக்கே சொல்றதுக்கு. முதல் விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நீங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க, இன்னமும் பார்த்துட்டு இருக்காங்க. சுயம்பரா பார்வதி ஹோமம் என்னுடைய தந்தையார் முன்னின்று நடத்தி வைக்க போறார். வர February 1 டி நகர் வெஸ்ட்மாபுரம் அயோத்தியா மண்டபம். March 2 அதே ஹோமம் நடக்கிறது. நிறைய பேர் சங்கல்பத்துக்கு ஏற்கனவே பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே 1 February அயோத்தியா மண்டபத்தில் நம்முடைய ஸ்ரீ யோகவராக ட்ரேடர்ஸ் ஆன்மீக பொருட்கள் விற்கிற ஸ்டாலுங்கிறதும் போட போகிறோம். March 2 ஸ்டால் போடுவோம். அதை தவிர்த்து February 4, 5, 6ன்னு தொடர்ந்து 3 நாள் நிறைய ஐடி கம்பெனிஸில் நம்மள ஸ்டாலுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, போயிருக்கோம். பட் என்னன்னா, பப்ளிக் அங்கே உள்ளே வர முடியாது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் ஆயிரக்கணக்கான ஸ்டாஃப்ஸ் ஆனால் இருக்காங்க, 10,000 பேர் 20,000 பேர் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரியான இடங்களுக்கும் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதை தவிர்த்து எல்லாரும் பப்ளிக் வரக்கூடிய விஷயம்னா ரொம்ப முக்கியமானது சொல்லலாம். ஒன்று ஹைதராபாத்தில் நடக்கிறது. வர 25th January 26th January ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நகோல் NAGOLE அந்த நகோலில் PMR கன்வென்ஷன் ஹால்னு ஒரு ஹால். அங்கே பெரிய எக்ஸிபிஷன், பிரம்மாண்டமான எக்ஸிபிஷன் நடக்கிறது. அதில் நம்ம ஸ்டால் போடுறோம். அங்கே நம்ம பேர் வேற, ஸ்ரீ விஜயவராகா ட்ரேடர்ஸ். ஏன்னா அதுக்குன்னு வெப்சைட்லேருந்து எல்லாம் கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கிறப்போ இதே ஸ்ரீ யோகவராகாங்கிற பேரை வச்சு பண்ண முடியாது. ருக்மாங்கதராவுன்னு அங்கே ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் இருக்கார். பிரமுக தந்திர ஜோசியம் மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் எக்ஸ்பர்ட். ப்ளஸ் இந்த மாதிரி ஆன்மீக பொருட்களை பற்றி அவருக்கு நிறைய நாலேஜும் இருக்குது. அதை தவிர்த்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆன்மீக பொருட்கள் அவருக்கு எதை பற்றிலாம் சரியாக தெரியலையோ, டவுட் இருக்கோ, அதை கேட்டு உடனே கற்றுன்ட்டார். அதுக்கப்புறம் அவர் பல விஷயங்கள் அதில் புகுத்தினார். இதில் என்னன்னா, என்னை விட அவருக்கு ஏஜ் ஜாஸ்தி, எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, நாலேஜ் ஜாஸ்தி. நம்ம ஆன்மீகவாதி ஏதோ சில முக்கியமான மந்திரங்கள், ஸ்லோகங்கள் அதெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், கற்றுக் கொடுத்துருக்கோம். அதனால நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு, அது வேற. பட் நம்ம ஜோசியரோட பையனாக இருந்தாலும் ஜோசியம் இது வரைக்கும் கற்றுக்கல, இனிமேலும் கற்றுக்கணுங்கிற ஐடியா இல்லை. விடுங்க, அது ஒரு தனி ட்ராக். என் அப்பாவுக்கு உடம்பு முடியாத டயத்தில் என் அப்பா கணித்து கொடுத்த கணிப்புகளை என் அப்பா சார்பாக நான் தெரியப்படுத்துவேன். இந்த மாதிரி அந்த மாதிரி கூட இப்போ ரீசெண்டாக நான் ஜீத்தமிழில் வந்திருக்கேன், அது வேற விஷயம். ஃபியூச்சரில் எப்படி வேணாலும் மாறலாம், சொல்ல முடியாது. பட் என்னன்னா, நான் ஜோசியர் கிடையாது. ருக்மாங்கதராவுக்கு ஜோசிய நாலேஜ்லேருந்து எல்லாம் இருக்குது. அதனாலேயே என்னவோ தெரியல, விஜயவராகா இன்னும் ஸ்பெஷல் ரெஸ்பான்ஸ் அங்கே கிடைச்சிட்டு இருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா 2 மாநிலங்கள்லையும். குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டிலையும் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இல்லை. இங்கே இதோட வேல்யூலாம் எல்லாருக்குமே தெரியறது. பட் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் சில இடங்கள்ல அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ராசி தாயத்துன்னு எடுத்துட்டா, மேஷராசிக்கு ஒருதழ் தாமரையிலேருந்து மீனராசிக்கு கீழாநிலை வரைக்கும் இந்த மூலிகை வேறு, அந்த மூலிகை வேற காப்பர் குப்பிக்குள்ள போட்டு கொடுக்கறது. அதோட பசுஞ்சான விபூதி, குக்குங்கிற மூலிகையும் சேர்த்து அந்த மூலிகை வேற பறிக்கிறதுக்கு கூட காப்பு கட்டி சில மந்திரங்களை சொல்லி அந்த காப்புக்குள்ள அதை போடுற வரைக்கும் நிறைய பூஜை முறைகள், மந்திரங்கள், இப்படி பல ப்ராசஸ் இருக்கு. ராசி கல்லை விட இந்த ராசி மூலிகை வேறுங்கிறது விசேஷம். நம்ம உடம்பு நோயை தீர்க்கிறதும் கர்ம வினைங்கிற நோயை தீர்க்கிறதுக்கும் மூலிகை வேறு தான் பெஸ்ட். இது வரைக்கும் சரி யோகவராக பண்ணதுலேயே தி பெஸ்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் 12 ராசி தாயத்து தான். ஏன்னா அதுக்கு பெருசா பூஜை புனஸ்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இடுப்பு அருணாக்கேரில் இந்த ராசி தாயத்தை கட்டி விட்டா போறோம். 24 மணி நேரமும் எந்த சுச்சுவேஷன்லையும் என்ன நல்லது கெட்டதுனாலும் உடம்புல அது அப்படியே இருக்கலாம். ஆனால் இந்த மாலை, பிரேஸ்லெட் மாதிரியான விஷயங்களை சில நேரங்களில் சில இடங்களில் கட்டி வைக்கணும். ஸோ அது எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடியது, ஈஸியானது, ரொம்ப பவர்ஃபுல். அதனால இந்த 12 ராசி தாயத்து தான் நம்முடைய தயாரிப்புலேயே தி பெஸ்ட்னு சொல்லலாம். எல்லாமே 500 rupees ஃபிக்ஸட் ப்ரைஸ், ஃப்ரீ ஷிப்பிங்காக சவுத் இந்தியா ஃபுல்லாக வாங்கிக்கலாம். கொரியர் மூலமாக டைரெக்டாக வாங்கிக்கலாம். இந்த ராசி தாயத்துக்கு தமிழ்நாட்டில் கிடைச்ச ரெஸ்பான்ஸை விட ஆந்திரா, தெலுங்கானாவில் கிடைச்ச ரெஸ்பான்ஸுங்கிறது ஜாஸ்தி. அதுக்கு முக்கியமான காரணம் ருக்மாங்கதராவ் காருன்னு சொல்லலாம். ஸோ 25th January 26th January சுந்தர தெலுங்கு மக்கள் வாழக்கூடிய அந்த மொழி மட்டும் சுந்தரம் கிடையாது, அவங்களோட மனசும் சுந்தரம் தான். நம்ம தமிழக மக்கள் மாதிரியே அவங்களோட மனசு இன்னும் அழகா இருக்கிறத நம்ம பேசி பழகி நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த சுந்தர தெலுங்கு மக்கள் வாழக்கூடிய ஹைதராபாத் மாநகரிலே 25 January 26 January 25th January 26th January நம்ம ஸ்ரீ விஜயவராகா ட்ரேடர்ஸ் அங்கே ஸ்டால் போட போறோம். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ருக்மாங்கதராவ் காரு தான் மூலவர், நம்ம வெறும் உற்சவர் தான், நம்ம இங்கே தான் மெயின். அவர் தான் அதை முன்னின்று நடத்தி வைக்க போறாருன்னு சொல்லலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஹைதராபாத் பகுதியில் இருக்கிறவங்க, இப்போ நம்ம சொல்ற ஸ்பெல்லிங் அப்படியே மேப்ல போட்டிங்கனாலே கரெக்டாக வந்துடும். லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஹைதராபாத்ல நகோல் NAGOLE, நகோல்ல PMR கன்வென்ஷன் ஹால்.
டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 o'clock ஆரம்பமாகுது, ஷார்ப்பாக நைட் 8 o'clock இந்த ஸ்டால் வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த எக்ஸிபிஷனில் இருக்கிற மொத்த ஸ்டாலுக்கான டைமிங்கும் இதுதான். ஸோ மார்னிங் 10 to night 8 அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த எக்ஸிபிஷனில் நம்ம ஸ்டாலை வந்து விசிட் பண்ணலாம். 26th ஜனவரி பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்டாலில் வந்து நம்ம இதை பாருங்கள், அந்த எக்ஸிபிஷனில் நம்ம ஸ்டால் பாருங்கள். மற்ற ஏதாவது ஸ்டால்லையும் உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கணும்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் February 22 and 23 மதுரை சித்தர் மாநாட்டில் நம்ம போட போகிற ஸ்டால். ஸோ February 1 அயோத்தியா மண்டபம் அண்ட் February 4th 5th 6th சில ஐடி கம்பெனிஸில் ஸ்டால் போட போகிறோம். அது வந்து ஒன்லி ப்ரைவேட்டுங்கிறதுனால அது எங்கே நடக்கிறதுங்கிறத நான் சொல்லலை. அதை தவிர்த்து 22nd February and 23rd February மதுரை சித்தர் மாநாடு. இதில் ஹைதராபாத் 25th and 26th ஜனவரி நடக்கக்கூடிய ஸ்டால்லையும் February 22nd and 23rd நடக்கிற ஸ்டால்லையும் எல்லா பொதுமக்களும் வந்து கலந்துக்கலாம், பார்க்கலாங்கிறதுனால அந்த டயத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பாருங்க, இதில் ஜாயின் பண்ணி மிங்கிள் ஆயிக்கோங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.